சத்யன் வணக்கம். ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு ஒரு பெரிய தடுமாற்றத்தை திமுகவிற்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்ட்டு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசி இருக்கிறார். அப்படியான சூழலை நோக்கி தான் டிஎம்கேனுடைய அலைன்ஸ் நகர்ந்துட்டு இருக்கா? இப்போ இந்த கூட்டணி இருக்கா அப்படிங்கிற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. வெறும் அறிவிப்பு மட்டும்தான். ஆனா செயல்பாடுகள் மூலமா தான் அது தெரிய வரும்னு பார்த்தா, காங்கிரஸ் நாங்க 45 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் எங்க ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது ஒரு பேச்சு பொருளாக நாங்க பிப்ரவரி 22க்கு அப்புறம் தான் போட போறோம் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நெல்லையில ஒரு மீட்டிங் காங்கிரஸோட நடந்து 117 சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு பேச்சு பொருள். சோ இதோட காங்கிரஸ் குரல் வர ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசமா நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இதுக்கு திமுகவோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, ஒரு 2ஆம் கட்ட தலைவரோட ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுறதும் மரியாதை குறைவா பேசுறதும், வினை எதிர்வினைன்னு பார்த்தா இப்ப களத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லன்னு நிறைய பேர் பேசுறது காங்கிரஸ் தரப்புல மட்டும் இல்ல, திமுக சேர்த்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப களத்துல. சரி, கூட்டணி இல்லையாட்டு இருக்கு, கூட்டணி இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப இவங்க என்னதான் பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி அமைச்சாலும் வரக்கூடிய தேர்தல்ல களத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்களான்னு கேட்டா கிடையாதுங்கிறதான். ஏற்கனவே திமுக பேக் டு பேக் சட்டமன்றத்துல ஜெயிச்ச வரலாறு கிடையாது. கூட்டணி இல்லாம தேர்தல் சிந்திச்ச வரலாறு திமுக கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஒரு பலமான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படின்னு திமுக மார்த்தட்டிக்கிறது செதஞ்சு போச்சு. 3 கட்சிக்கு அடையாளம் போச்சு, அங்கீகாரம் போச்சு. மத்த சொல்லிக்கிற மாதிரி ஒரு 3 கட்சியில ஒண்ணு காங்கிரஸ், ஒண்ணு கம்யூனிஸ்ட், ஒண்ணு விசிகே. விசிகே இப்ப பாமக எங்க உள்ள விட்டீங்கன்னா நாங்க வெளியே போயிருவோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் என்ன பண்றதுனே தெரியாம, ஏன்னா அவங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதாங்கிற மாதிரி. காங்கிரஸ்ல இப்ப அவங்க உள்ளேயே ஒரு 2ஆ பிரிஞ்சு, ஒருத்தர் தவக பக்கம் போகணும் அப்படின்னு, இன்னொருத்தர் இல்ல நம்ம மன்னராட்சிக்கே ஓகே, நம்மளுக்கு காங்கிரஸ்லயும் மன்னராட்சி தான், திமுகலையும் மன்னராட்சி தான், நம்ம இதுலயே வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு ஒருத்தர். அதனால வரக்கூடிய சமிகைகள் மட்டும் இல்ல, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்தி அலையன்ஸ், அதாவது இந்தியா அலையன்ஸ்ல முதல் 2 வார்த்தை இன்னா உள்ள காங்கிரஸ் உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்ல, காங்கிரஸ் அப்படியே உள்ள இருந்தாலும் பெருசா ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு சொல்லி திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட தயவால், எங்களுடைய பரிதாபத்தால் அப்படிங்கிற அளவுக்கு பேச போய் மலிவு தாழ்ந்து அப்புறம் எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம்னு காங்கிரஸ் எதிர்மறை விமர்சனம் வருது. நாங்க கேட்கறது மரியாதை தான். வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது அந்த கூட்டணி இல்ல அப்படிங்கிற உறுதிப்பாடு மட்டும் தெளிவா எடுத்துக்கலாம். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த சொல்லிக் கொள்ளும்படியான நபர்களாக இந்த 2 பேரையுமே நீங்க பார்க்கிறீங்களா? திரு மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஓட் பேங்க் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக, இவர்கள் 2 பேருடைய குரல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் குரல் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பார்க்குதா முதல்ல? இப்போ பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் ராகுல் காந்தியோட வலதுகரம் அப்படிங்கறத விட அவரு ஏறக்குறைய ராகுல் காந்தியோட நிழல் அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால அவரு சொல்லக்கூடிய கருத்து, இப்ப 5000 ரூபாய் கொடுத்தெல்லாம் ஒண்ணும் பெருசா ஜெயிச்சிருப்பது இல்ல, இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் விக்டரி இல்ல அப்படின்னு இப்ப விமர்சனம் வரக்கூடிய கால சூழல் ரொம்ப முக்கியமா இருக்கு. எதை திமுக ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் நம்பி பண்றாங்களோ, கூட்டணியில பேச்சுவார்த்தையில இல்லாமயே திமுகவின் செய்கைகளுக்கு எதிர்வினை வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல. இதை விட ஒரு சமிகை தேவையே இல்லை ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்குன்னு தனி நபரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, ஒரு ஓட் பேங்க் இருக்காங்களாங்கிறத விட, இப்ப தேர்தல் சந்திச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துல கூட திமுகவின் மிகப்பெரிய அஸ்திரமாக, மிகப்பெரிய நம்பிக்கை, மு.க. ஸ்டாலின் தன் மகனை அரியணை ஏத்துறதுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையோட வச்ச இந்த 5000 ரூபாய் கூட இப்படியெல்லாம் நடந்தா ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு பிரதான கூட்டணி கட்சியில இருந்து ஒரு விமர்சனம் வரும்போது, அப்ப அது எப்படி இனிமே கூட்டணி எடுத்துக்குது? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, கால சூழல்ல எப்படி சொல்றாங்கிறத முக்கியமா இருக்கீங்க. ஓகே இதை நாங்க திமுக என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய இதுல ஒரு பொறுப்பு அமைச்சராக ஒருத்தரை இங்க போட்டு அனுப்பிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் வந்தாரு. ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு பார்ட்டியினுடைய லீடராக கூட இருக்கலாம். ஆனா இங்க
என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு வந்து 10 சீட் கொடுக்கலன்னா நாங்கள் 51 இடத்துல தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனதை ஒரு சிஎம் கேண்டிடேட்டை முன்னிறுத்தக்கூடிய அதிமுக அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குது? திரு ராம்தாஸ் ஒரு விஷயம் என்னன்னா, ஆ, அதிமுக தீண்டத்தகாத கட்சியா மாறிடுச்சு, அந்த கட்சியை நம்பி யாரும் கூட்டணி வரதுக்கு தயாரா இல்லைன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் வந்துச்சு. சரி கேவலமா பேசி சிரிச்ச வரலாறுல இருக்கு. சரி. எப்ப வந்து பாஜக வந்து கூட்டணி வந்தோடனே சட்டமன்றத்திலயும் முதல்வரோட பதட்டத்தை பார்த்தோம், பயத்தையும் பதட்டத்தையும் பார்த்தோம். என்ன கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வச்சுட்டீங்க அப்படின்னு. அதன் தொடர்ச்சியாக என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்க வெளியே போறோம்னு சொன்னாங்க, திருப்பி உள்ள வந்து நாங்க பயணிக்கிறோம்னு சொன்னது இப்ப எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா சீட் ஷேரிங் லெவல்ல வந்து நிக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன். ஓகே. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த மேடையில எல்லா கூட்டணி தலைவர்களும் பங்கு பெற்று அதுக்கப்புறம் களத்துல வேலைய ஆரம்பிச்சாச்சு. களத்துல வேலைய ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி என்னன்னா, இந்த பேரம், இந்த சீட்டு பேரம், எங்களுக்கு இத்தனை தேவை, நீங்க எவ்வளவு தரணும், இந்த தொகுதி தரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமிகையா தான் பார்க்கணும். நாங்க இவ்வளவு கேட்போம், அவ்வளவு கேட்டோம், அவர்கள் தரேன் என்று சொன்னார்கள், தரமாட்டேன் என்று சொன்னார்கள் வந்து பேரம் தீவிரமா நடந்திருக்கக்கூடிய அறிகுறி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டணியோட கடைசி எட்டியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த பக்கம் கூட்டணி இருக்கோமா இல்லையானே சொல்லக்கூடிய நிலைமையில திமுக 3 கட்சிக்கு அங்கீகாரமே போச்சு. ஒரு இந்த வலுவான கூட்டணியில வேற யார் இருக்கா இங்க? சத்யன், எனக்கு ஒரு விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இதுக்கு முன்னால இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சேகு தமிழரசன் வந்து பேசுவாப்ல, அவர் தான் மேடையில் நின்று இருக்கிறாரு. இதற்கு முன்பாக எப்போதாவது அதிமுக கூட கூட்டணியில் இருந்தபோது, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை லோக்கல் எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன்ல அவங்களுக்கு நீங்க ஒரு சீட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னால எப்பவாவது இப்படி வந்து ராம்தாஸ் அத்வாலே வந்து பேசி போயிருக்காரா என்னைக்காச்சும்? என்றாவது திரு இபிஎஸ்சியோ அல்லது மேடம் ஜெயலலிதாவையோ சந்திச்சிருக்கிறாரா? நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கால சூழல்கள் வேக வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. புரியுது. இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் நம்ம சொல்றக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் வேகமா மாறிட்டு இருக்கு. சரி. இப்ப கருணாநிதி அவர்கள் இருந்த மாதிரி ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்டா இல்ல. சரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். சரி. அதை வந்து கம்பேர் பண்ணணும்னு கேட்டா இப்ப இருக்கிற கால சூழல் அதை கம்பேர் பண்றது சரியாது. ஓகே. இப்போ மிக முக்கியமான விஷயம், நோட்டிபிகேஷன் எப்ப வேணா வரலாம், பிப்ரவரி கடைசியோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா அடுத்த காலகட்டம் ஆல்மோஸ்ட் 45 டேஸ்ல எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற இந்த கால சூழல்ல இப்ப என்ன வேலை நடக்குது, அந்த நடக்கக்கூடிய வேலைகள் சரியாக நடக்கிறதா அப்படிங்கறத நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சரி. 2014 அம்மா இருந்த காலத்திலும் 2016 அவர்கள் இருந்த காலத்திலும் தேர்தல் நடக்கும் காலத்தில் இவ்வாறு நடந்தது, அது ஏன் இப்படி நடக்கலங்கிறது இப்ப பேசுவது பொருத்தமா இருக்கு. ஓகே. 40 டேஸா இருக்கு. இப்போ அலையன்ஸ்ல வந்து சீட் ஷேரிங் பேச்சு ஆரம்பிச்சதுன்னு கேட்டா ஆமா ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு ஆரோக்கியமா போய்கிட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா ஆரோக்கியமாய் போயிட்டு இருக்கு. சரி. இன்னும் நீங்க ஒன்னே ஒன்னு கேட்கலாம், இன்னும் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் முடிவெடுக்கல, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கா அப்படின்னா அதற்குரிய சமிகைகள் இப்ப வெளியில வருது. சரி சரி. அதனால இது ஒரு எப்படி எடப்பாடியார் வந்து மிக வலுவான கூட்டணி அமையப்பெறும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரோ அது நிறைவேற்றிருக்கு. ஓகே 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 ஓகே.